அதாவது இப்போது ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துல நான் நம்புறது. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து நீங்க தானா வெயிட்டை பற்றி என்ன தப்பாக கேட்குறேன்னா நீங்க என் வெயிட் கேட்டீங்க. நீங்க தானே என் வெயிட் கேட்டீங்க. உங்க வெயிட் என்ன? இவர்கிட்ட கேட்டேன். இங்க தமிழ் சினிமா ரசிகன் என்ன விரும்புறாங்க? 32 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. நான் வேலை பார்க்காத ஒரே ஒரு பத்திரிகை தான். பாக்கி எல்லா பத்திரிகையும் வேலை பார்த்து யூடியூபரா இருக்காங்க. ஓகே. என்னிட்ட பேசினா அன்னைக்கே பதில் சொல்ல வேண்டியதுன்னா இவர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீங்க வளர்ற ஹீரோ சார் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நான் எந்த தப்பாவும் கேட்கல, எல்லாம் வழக்கமா கேட்கறேன். வெயிட்ட கேட்டா எனக்கு ஒண்ணு ஏன் வெயிட்ட கேட்குறீங்க? நான் நடிக்கிறேன். நான் என் வீட்டு அவர் தூக்குனாரு. உங்களுக்கு சிரமமா நீங்க பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க. நான் சொல்றேன். சிரமமா இருந்ததா எப்படி? ஏன்னா உங்களுக்கு தமிழ் புரியல. இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन அது. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான என்ன கேட்ட சொல்லுங்க. கொஞ்சம் பூசி நான் கேக்குறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்க? சார் ஒரே நிமிஷம் முடிச்சிட்டு நான் சொல்றேன். பூசி மொழின மாதிரி இருக்கிறாங்க. என்ன வேணும்னாங்க? இங்க குஷ்புல இருந்து சரிதா வளர்த்து கொண்டான தமிழ். இங்க பூசி மொழினா இருக்கா? அப்படிலாம் சொல்லல. நீங்க ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க. அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்கள்கிட்ட டைரக்டா சொல்றேன். ஓகே சார். நீங்க ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க. ஜேர்னலிசம் படிச்சவங்க என்ன உங்கள்ட்ட நாங்க மோடியை பத்தியும் ட்ரம்ப்பை பத்தியும் கேட்க முடியும்? இந்த சினிமாவில் இந்த சினிமாவை அவர் சொல்லி முடிக்கட்டும். நான் பேசுறேன். சொல்லலாமா? நீங்களும் சொல்லிட்டீங்களா? ஆமா, அன்னைக்கே சொல்ல வேண்டிய விஷயத்தை போய் முட்டாள்தனமா கேட்கறாங்க. சினிமாவில் அந்த மீடியாவில் பல எண்ணெய் மீடியாவில் கேள்வி கேட்க நீங்க சொல்லி கேள்வி எழுதி கொடுத்து கேள்வி கேட்கறீங்களா? மீடியாவுடைய கேமரா முன்னாடி வந்துருக்காங்க. பிரஸ் நீங்க தான் இந்த மாதிரி கேட்கறீங்க. இல்ல நீங்க சரி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும். சரி நீங்க பிரஸ் மீட் எங்க படத்தை இல்ல சார் புரியுது. கேள்வி நான் பேர் எடுத்தோம். எனக்கு கேள்வி ஓகே. நான் இப்ப என்ன சொல்ல பேச விடலன்னா நான் பேச விடலாமா சார்? நான் பேசுங்க. நீ பேச விடல என்ன? சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க. அவங்க இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட்? அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல. நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. நீங்க சொல்ல போற உங்க வெயிட் கேட்ட வெயிட் என்னன்னு சொல்லுங்க. அது டைரக்டரோட சாய்ஸ்ங்க. நீங்க யாருக்கு அது கேக்குறதுக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? சரி வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல சார் இது தப்பு. இல்ல அது ஏன் சாய்ஸ்ங்க. நான் ஏன் வெயிட் சினிமால இந்த நான் குண்டா இருந்தானே ஒல்லியா இருந்தானே அவங்க உங்களுக்கு நான் குண்டுன்ற வார்த்தை ஒரே இடத்துல பயன்படுத்துறேன். நீ அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்களுக்கே சொல்றேன் அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி? அது ஸ்டூபிட்னா என்னன்னு தெரியுமா சார்? நீங்க அது என்ன கேள்வி? என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க. நீங்க கத்துறீங்க என்கிட்ட. ஓகே சரி. மரியாதை ஒண்ணு நீங்க தான் மரியாதை காமிக்கல. ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் சார். அவர் பேச ஒரே நிமிஷம். நான் ஐ அம் தி ஒன்லி வுமன் இன் திஸ் பிளேஸ். இப்படி கத்துறாரு. தேர் இஸ் நோ வுமன் ஹியர். I am being targeted just because I am a woman. நீங்க ஒரு பொம்பளை பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன இத வெச்சு கத்துறீங்க நீங்க. என்ன எவ்வளவு கேவலப்படுறீங்க? ஆமா. அப்புறம் அப்படி ஒரு கேள்வி கேட்டு நான் அன்னைக்கு ஒன்னும் சொல்லல சார். அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல. நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன். சரி அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுக்குது. அதனால தான் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல. ஆனா என்ன அது ஒரு மென்டல் சார் நான் சொல்றேன். டோன்ட் இன்டரப்ட் மீ. நான் சொல்றது every woman has a different body type. என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு. எனக்கு சார் அது என்ன பத்தி கேட்ட சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா? ஆமா. அதுக்கு நான் 0 சைஸ்ல இருக்குமா? நான் சரி என்ன தப்பா? அது தப்பு தான்
சார் நீங்க குண்டா இருக்க- நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க அது தப்பு தான் லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்சூனிட்டி இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு நான் கேட்கணும் உங்களை நிகழ்ச்சி நான் கூப்பிட்டு show போட விட்டு பேசுறேன். சார் நீங்க யூ நாட் டூயிங் அஸ் a favor ஓகே நாங்க ஒரு படம் இல்ல பண்ணிருக்கோம் சதீஷ், வந்தோடனே மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்க முடியும். நான் அதை செய்யல. ஏன்னா இது படம். 100 கோடி ரூபா போட்டு நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அவங்க பேச திருப்பி என்ன ஆமா சார். நான் புரிஞ்சுக்கிற வார்த்தை நீங்க பேட்டி கொடுத்தீங்களா அந்த ரிப்போர்ட்டுக்கு பாராட்டினீங்கல்ல அவங்க தான் எழுதிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நான் சரி, என் weight உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன் weight உங்களுக்கு அதுதான் உங்க கேள்வி ஏன் அவங்க weight ஏன் என்ன நீங்க ரசிகரா அது என்ன இருக்கீங்க? கேள்வி இங்க இருக்கிற யாருக்கு என்ன அது எப்படி அது படத்தோட ரெலவெண்டா இருக்கு அது ரெலவெண்டா இல்ல படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல என்னோட weight தெரிஞ்சிட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க நான் குண்டா இருப்பேன் நான் ஒரு 80 கிலோ இருப்பேன் அது நான் என்ன பண்ணுவேன் நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன் ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன் ஓகே Okay. சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் I am working Sir, please, hard. please, sir. நான் Sir, please, please. என்னோட career timeline பாத்தீங்கன்னா I have chosen characters that நம்ம are படத்தை career பத்தி oriented. பேசுங்க. Please. நான் I don't want to be a commercial hero. ஓகே மூவி பத்தி என்ன போயிடலாம். okay, okay? இல்லம்மா அவங்க கத்துறாரு எல்லாரும். இல்ல விடுங்க. I have a perspective, right? உன்னோட Everyone is silencing உன்னோட me here. நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு. அவரோட அது எப்படி இன்டர் பண்ணிட்டே கத்திக்கிட்டே இருக்காரு. I am saying to all the press here, with all due respect, நீங்க எல்லாரையும் நான் generalize பண்ணல. I am not generalizing. I am but normalizing body shaming. அது ஏன் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு சார் அன்னைக்கு அந்த பிரஸ் என்னோட weight கேட்டாங்க என்னோட weightல இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு ஹீரோ கிட்ட கேட்டாங்களா ஓகே சார் ஒரு ஹீரோ கிட்ட கேட்டாங்களா என்ன சொல்லுங்க அது எனக்கு ஒரு காமெடியா தோணல அது என்ன பத்தி கேட்டாங்க நான் பேசுறேன் ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல 96ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல நான் ஒரு டாக்டர் இருப்பா ஒண்ணு அவங்க சொல்றத கேட்டா அத நீ சொல்லு. நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுவேன் ஒரு நிமிஷமா இருமா. அதர்ஸ் 1 செகண்ட் அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 क्वेश्चंस நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சாருக்கு என் weight தான் தெரியணும் அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு அது கியூட்டா இருக்கு பப்ளியா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட weight என்ன என்கிட்ட எதுவும் கேட்கல என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் weight என்ன அது எப்படி கரெக்டா இருக்கும் அது தப்பு தான் அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான் அதனால தான் நான் இப்போ ரியாக்ட் பண்றேன் அவங்க எப்படி தூக்குனீங்க நெக்ஸ்ட் நீங்க வேற என்ன செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர் சார் அது எப்படி கரெக்டா இருக்கும் என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வெயிட்னு என்ன எனக்கு தமிழ் தெரியாது நான் இங்க தான் படிச்சது எனக்கு எல்லாம் தெரியும் இது ஜர்னலிசமே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ் ஒன் செகண்ட் இருப்பா படத்தோட கேள்வி எதனா இருக்கா படத்தை பத்தின கேள்வி இருக்கா இருப்பா சைலண்ட் படத்தோட கேள்வி எதனா இருக்கா படத்தை பத்தின கேள்வி இருக்கா படத்தை பத்தின கேள்வி எதனா இருக்கா படத்தை பத்தின கேள்வி கேளுமா அதான் படத்தை பத்தின கேள்வி எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு பேசணும் ஏன்னா நம்ம எல்லாரும் அன்பா பேசி நல்லபடியா ஓகே புரியுது ரெடி படம் சம்பந்தமா கேளு